ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. இன்னைக்கு ஒரு நஷ்டமே இல்லாத ஒரு விவசாயம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது இந்த பப்பாளி தாங்க. ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை தான் வீட்டை சுற்றி உள்ள சின்ன சின்ன இடத்துல பயிர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை மாடி தோட்டம் வச்சு செடி வளர்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த பூச்சி தாக்குதல்ங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒன்று அதிக அளவில் இருக்கும், இல்லை குறைந்த அளவில் இருக்கும். எந்த ஒரு செடி வளர்த்தாலுமே சரி, அந்த செடிக்குரிய பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த பப்பாளியை பொறுத்த வரைக்கும் அந்த தாக்குதல்ங்கிறது ரொம்பவே கம்மிங்க. சொல்லப்போனால் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெட் லேடின்னு சொல்லி ஒரு வகையான பப்பாளிங்க. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி இந்த பப்பாளியோட விற்பனை தாங்க அதிக அளவு நடந்துட்டு இருக்கு. விவசாயிகளுமே பார்த்தீங்கன்னா அதிக வருமானம் வர்றதுனால இந்த வகை பப்பாளியை தான் பயிரும் பண்ணுறாங்க. இப்போ பார்க்குற இந்த பப்பாளி செடி பார்த்தீங்கன்னா 2 மாத செடி தாங்க. இதிலே பாருங்களேன், பூ வந்துருச்சு. இந்த ரெட் லேடி வகை பப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக தாங்க இருக்கும். குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டு 12 அடி தாங்க உயரமே அதிகபட்சம் வரும். செடி சின்னதாக இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து படிக்கிற அளவுலே வந்து பார்த்தீங்கன்னா காய் பிடிச்சிரும் இதில். இந்த ரெட் லேடி பப்பாளியோட விதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 4 டு 5 லட்சம் வரை போகுதுங்க. நீங்க ஏக்கர் கணக்குல பயிர் பண்ணும்போது, இதோட நாற்று வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 20லேருந்து கிடைக்குதுங்க. அதுவே நீங்க வீட்டு தேவைக்காக பயிர் பண்றீங்கன்னா, ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது நர்சரியில ரூ. 80லேருந்து ரூ. 100 வரைக்கும் விப்பாங்க. இந்த வகை பப்பாளி மத்த பப்பாளிகளை காட்டிலும் பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் கெட்டு போகாம இருக்குங்க. சில பழம்லாம் பார்த்தீங்கன்னா, கனிஞ்சு ஒரு மாரி குழு குழுன்னு போயிடும். ஆனா, இந்த பப்பாளி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் நல்லா திடகாத்திரமா இருக்குங்க. அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொண்டுட்டு போய் விற்பனை பண்றதுக்கு விவசாயிகளுக்கு ஈஸியாவும் இருக்கும். இந்த வகை பப்பாளி செடி வந்து பார்த்தீங்கன்னா, பராமரிப்பு மிக மிக குறைவுங்க. இந்த வீடியோல காட்டுறது போல பார்த்தீங்கன்னா, இது போல பப்பாளி இலைய கட் பண்ணி விடணும்லாம் அவசியம் இல்லங்க. எங்களுக்கு நடந்து போக இடையூறா இருக்குங்கிறதுனால நாங்க கட் பண்றோம். செடி நடும்போது பார்த்தீங்கன்னா, இயற்கை உரமான மாட்டு சாணமோ, இல்ல ஆட்டு சாணமோ, மண்புழு உரம், கொஞ்சமா வேப்ப புண்ணாக்கு கலந்து நட்டு வைக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூ வைக்கிற சமயத்திலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை உரம் குடுக்கலாம். விவசாயிகள் சொல்றது என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம இயற்கை உரம் போடுறோமோ, அந்த அளவுக்கு இதில ஈல்டு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பப்பாளி செடின்னு மட்டும் இல்லாம, எந்த ஒரு செடியும் நீங்க நடும்போது, சிறிதளவு வேப்பம் புண்ணாக்கு கலந்து வைக்கும்போது, அந்த வேர் வந்து அழுகல் வந்து இல்லாம செடி நல்லா செழித்து வளரும். இந்த வகை பப்பாளி செடியில வந்து பார்த்தீங்கன்னா, செடியின் வளர்ச்சிய பொறுத்து 40 டூ 50 நாட்கள்ல பூ வச்சிருங்க. ஆனாலும் காய் அறுவடை பண்றதுக்கு குறைந்தது 6 டூ 7 மாத காலங்கள் ஆகும். முதல் அறுவடைக்கு பின் வாரம் ஒரு முறை நம்ம பப்பாளி அறுவடை பண்ணலாம். ஒரு பப்பாளி சராசரியா வந்து பார்த்தீங்கன்னா 2 டூ 3 கிலோ வரைக்கும் எடை வரும். ஏற்கனவே சொன்னது போல இந்த பப்பாளி ரொம்பவே திடகாத்திரமா இருக்குங்கிறனால அதிக நாள் தாங்கும். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இதை பயிர் பண்றாங்க. இந்த வகை பப்பாளிக்கு அதிக அளவு தண்ணீர் தேவையில்லைங்க. சொட்டு நீர் பாசனம் மூலம் கூட நம்ம தண்ணீர் பாய்ச்சலாம். ஒரு கிலோ பப்பாளி குறைந்தது 10 முதல் 15 ரூபாய் வரைக்கும் வியாபாரிகள்கிட்ட நம்ம கொடுக்கலாம். இப்படி நம்ம கொடுக்கும்போது ஏக்கர் கணக்கில் நம்ம செலவு பண்ணதை காட்டிலும் லாபம் அதிகமாகவே எடுக்கலாங்க. பப்பாளியில நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குங்க. இதோட இலை வந்து கசப்பு தன்மையா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த இலைய கசாயம் வச்சு குடிக்கிறனால பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களின் அளவு நம்ம குறையாம பார்த்துக்கலாம். பப்பாளி பழமா மட்டும் இல்லாம, காய வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டாவோ, பொரியலாவோ செஞ்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம, கேக்கு செய்யும்போது இந்த டூட்டி ஃப்ரூட்டின்னு சொல்லி ஒண்ணு யூஸ் பண்ணுவோம்லங்க. அதுவுமே இந்த பப்பாளியில தான் செய்வாங்க. பப்பாளி நம்ம சாப்பிட்றனால இதய நோய்க்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம செரிமானத்துக்கு நல்லது. பப்பாளி காய், பழம், விதை மட்டும் இல்லாம இந்த பப்பாளியிலேருந்து ஒரு வித பால் வருதுல்லங்க. இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறையில பெரிதும் வரவேற்கப்படுகிறது. பப்பாளி பழத்த நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இல்லன்னா அத வந்து பார்த்தீங்கன்னா, மசிச்சு நம்ம முகத்துல தடவுறனால நம்ம தோல் வந்து பளபளப்பாவும் இருக்கும். வீடியோல எதுவும் டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க, ரிப்ளை பண்றேன். இல்ல நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.